வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சந்தல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மதுரை குட்டி அப்படின்னு இருக்காங்க. சரி, நம்ம இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த ஆட்டுச்சந்தை தொடங்கும். திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் போகிற பஸ் எந்த பஸ் ஏறினாலும் குன்னத்தூர் கிராஸ் பண்ணி தான் வரும். வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் ஒரு வெடிக்காத்தாலே ஒரு 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 9 மணி வரைக்கும் இந்த சந்தை தொடங்கும். அதிக அளவில் இந்த லைனில் ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே விற்பனை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பட்டிகள் இருக்குது. எல்லாமே ஆட்டுக்குட்டிகள், பால் தரத்தில் இருந்து மேய்ச்சல் தரத்தில் உள்ள ஆட்டுக்குட்டிகள் இருக்குது. இந்த மாதிரி குட்டிகள் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத குட்டிகள் இங்கே கிடைக்கும். அதிகமாக பார்த்தீங்கன்னா தலைச்சேரி குட்டிம்பாங்க, வரை போயர் கடாயிம்பாங்க, நிறைய குட்டிகள், தலைச்சேரி கொடியாடு, இந்த மாதிரி பாருங்க மதுரை கடாயி, அப்புறம் நாட்டாடு, கன்னியாடு, இந்த மாதிரி நிறைய குட்டிகள் கிடைக்கும். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி பிரியர்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்ல நல்ல ஆட்டுக்குட்டிகள் வாங்கலாம். இது பாருங்க மதுரை கடாயின்னு இருக்காரு, ஜோடியாக வந்திருக்காரு, ரெண்டுமே கடா குட்டி. இதெல்லாம் என்ன ரேட்டு வரும் வாங்கலாம். அப்படி எந்த மாதிரி குட்டிகள் வாங்கினா ஈஸியாக வளர்த்துக்கலாம், அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் கண்ணன். வணக்கம். நம்ம எங்க இருந்து வர்றோம்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருக்கேன். நம்ம திண்டுக்கல் அயலூர் பக்கம் கொம்பேரிப்பட்டினா. திண்டுக்கல் அயலூர் பக்கம் கொம்பேரிப்பட்டியில இருந்து வர்றீங்க. வாரந்தோறும் குன்னத்தூர் சந்தைக்கு போறீங்க. எந்தெந்த சந்தைகளுக்கு அதிகமா நீங்க போயிட்டு இருக்கீங்க? திங்கக்கிழமை குன்னத்தூர், செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை நம்ம அயலூர் பக்கம் லோக்கல். சரி. வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம், சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பக்கத்துல. ஓகே ஓகே. இந்த மாதிரி சந்தைகளுக்கு அதிகமா போயிட்டு இருக்கீங்க. வார ஃபுல் டைம் நீங்க ஆட்டுக்குட்டிகள் விற்பனை எல்லாம் இறங்கிருக்கீங்க. ஆமாண்ணா. எத்தனை வருஷமா இந்த ஆட்டுக்குட்டிகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா நான் ஒரு 14 வருஷம் பண்ணிட்டேன். 14 வருஷமா பண்ணிருக்கீங்க. நல்லா போயிட்டு இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே. இப்ப நம்ம கிட்ட என்ன தரத்துல ஆட்டுக்குட்டிகள் இங்க இருக்கு? ஆனா நம்மகிட்ட பால் தரத்துல மேய்ச்சல் தரத்துல இருக்கு. ஓ, பால் தரத்துலயும் மேய்ச்சல் தரத்துலயும் இருக்கு. இப்ப கொண்டு வந்தது எல்லாமே பால் தரத்துல இருக்கா மேய்ச்சல் தரத்துல இருக்கா? ரெண்டுலயுமே இருக்குண்ணா. ரெண்டுலயுமே. இப்ப நீங்க கையில ஒரு குட்டி வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. பிறவை குட்டிங்களா கெடா குட்டிங்களா? பிறவை குட்டி. எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? இது ஒரு 25 நாள் ஆன குட்டி. 25 நாள் ஆன குட்டி. சரி, என்ன ரேட் வருங்க? 2500 ரூபாய் சொல்லுங்க. 2500 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாம்? ஒரு 2 ரூபா 2200 கொடுத்தலாம். 2 ரூபா 2200. ஒரு 2 ரூபாய்க்கு பண்ணலாமா? பண்ணலாம்ண்ணா. சரி, நீங்க அது கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கா? அது கம்மியா ஆகுது வாய்ப்பு இல்லைண்ணா. என்ன ரேட் வரைக்கும் தருவீங்க? அண்ணா 2000 ரூபாய் கொடுத்தலாம். அது கம்மி ஆகவே ஆகாது. சரி சரி. ஏன் அது கம்மி ஆக மாட்டேங்குது? நாங்களும் ரேட் போட்டு கொடுத்தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வராங்க. நாங்களே எங்க வண்டி வாடகை 200 ரூபாய் வரும். சூப்பர் சூப்பர். ஒரு குட்டிக்கு 200 ரூபாய் வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. சரி, ஃபைனலா 2 ரூபா. கொடியாடுங்களா? கிராஸ் தான். கிராஸ் தான். நாட்டு இடவெட்டு தான். சரி சரி. அப்படியே ஓகே. வேற குட்டி இருந்தா காட்டுறீங்களா? அப்படியே மதுரை குட்டியை நான் உன்னை எடுத்து காமிச்சேன் பாருங்க, அதை எடுங்க. அந்த மதுரை குட்டியை எடுங்க. ஓகே ஓகே. இது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு 1 மாசம் குட்டிங்கண்ணா. இப்ப மதுரை குட்டிங்கிறீங்க, நீங்க இருக்கிறது திண்டுக்கல்ல, எப்படி அங்க போய் வாங்கிட்டு வருவீங்களா? செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி போறோம்ல. ஓ, வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டி சந்தை, அதனால அங்க போயிருவீங்க. அங்க போய் அதிகமா இந்த மாதிரி குட்டிகள் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி தான அதிகமா கிடைக்கும். இப்ப மதுரை வாடிப்பட்டி குட்டிங்கிறீங்களா? நல்லா நீட்டு போக்குமா வருமா? கொடியாடு மாதிரியே வரும்ண்ணா. கொடியாடு மாதிரி நல்லா நீட்டு போக்கு வரும். சரி, எத்தனை கிலோ வரைக்கும் வளருங்க? ஆனா வளர்றது வந்து ஒரு 60-70 கிலோ வரும். 60-70 கிலோ வரைக்கும் நல்லா தீன் கொடுக்கணும். நம்ம வாங்கிட்டு போய் ஒண்ணும் பெருசு இல்ல, நான் தீவனம் போடணும்னா. அதான் நான் கேட்கறேன். வாங்கிட்டு போறதுல ஒரு பெரிய மெயின்டைன் பண்றதா? சரி, இது ரெண்டுமே கடாய்ங்களா மூட்டு குட்டிங்களா? ரெண்டும் கடாய்ங்கண்ணா. ரெண்டுமே கடாய். ஓகே. எத்தனை நாள் குட்டிங்கண்ணா? 1 மாசம் குட்டிங்கண்ணா. சரி, என்ன ரேட் வருங்க? ஆனா 6500 ரூபாய் வருதுண்ணா. 6500 ரூபாய் சொல்லிட்டீங்க. ஃபைனல் என்ன ரேட்டுக்கு தரலாம்? 6 ரூபாய் கொடுத்தலாம். அது கம்மி ஆகாதுங்களா? சரி, அது கம்மி ஆகும். ஒரு 5700 5800 வாய்ப்பு இல்லை. மொத்தமா எடுத்தாங்கன்னா கொடுத்தா ஒரு 10 குட்டி 5 குட்டி எடுத்தாங்கன்னா இன்னும் குட்டிக்கு ஒரு 100-200 கம்மி. நம்ம கிட்ட எத்தனை குட்டி வரைக்கும் நீங்க கொள்முதல்? வாரம் ஒரு 50 குட்டி 60 குட்டி எடுத்துக்கலாம் வாரம். சரி சரி. ரெகுலராவே 50 குட்டி 60 குட்டி நம்ம கிட்ட இருக்கும்ண்ணா. சரி, ஓகே ஓகே. சரி, ஃபைனல் ரேட் சொல்லுங்க. அது ஃபைனல் 6 ரூபாய் கொடுத்தலங்கண்ணா. 6 ரூபா. அது கம்மியா? ஓகே ஓகே. அப்படியே வேற குட்டி இருந்தா எடுக்கிறாரு. அங்க ஒரு டாபரமே நாய்க்குட்டி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. ஆமாண்ணா. அதை எடுங்க. அது கண்ணிங்களா செங்கண்ணியா? இது செங்கண்ணிங்கண்ணா. ஓகே ஓகே. பிறவை குட்டியா இருக்கு? பிறவை குட்டிங்கண்ணா. சூப்பரா இருக்குங்க. ஓகே ஓகே. செங்கண்ணி. ஓகே ஓகே. இந்த கன்னி ஆட்டுல அதிகமா எங்க கிடைக்குங்க? அது மதுரைக்கு தக்கதானே கிடைக்கும். மதுரைக்கு தக்கதான். எல்லாமே அந்த மதுரைக்கு தக்க. அந்த தூத்துக்குடி கிழக்கு அந்த லைன். கோவில்பட்டி தானே அதிகம்? இல்லண்ணா, கோவில்பட்டி மதுரைக்கு தக்க கிடைக்கும். அப்படியா? சரி சரி. இது பிறவை குட்டி. எத்தனை நாள் குட்டிங்க? இது வந்து ஒரு 25 நாள் ஆன குட்டி. 25 நாள் குட்டி. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 2000 ரூபாய் சொல்லுங்கண்ணா. 2000 ரூபாய் சொல்றீங்க. என்னங்க எந்த குட்டி எடுத்தாலும் 2000 ரூபாய் 3000 ரூபாய்? பொடி குட்டிங்கன்னா கம்மியா வரும்ண்ணா. பொடி குட்டினா கம்மியா வரும். ஒரு வாரத்து குட்டிங்கன்னா ஒரு 1500 அந்த ரேஞ்ச் வரும். இப்ப நம்ம வீடியோல போன வாரம் பாத்தீங்கன்னா 10 குட்டி. ஆமாண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 14000 ரூபாய்க்கு போடுற நேம் இருக்குங்களா? ஆமாண்ணா. அந்த மாதிரி ஆஃபர் இந்த மாதிரி ஒண்ணும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த வாரம் வரலைங்க. ஒண்ணும் வரல. சரி, இது ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாம்? ஃபைனல் ஒரு 1800 ரூபாய் கொடுத்தேன். கண்ணி ஒண்ணு தான் கொண்டு வந்தீங்களா? 2 கொண்டு வந்தானா அது முன்னாடியே வீடியோ போட்டாச்சுன்னா 3000. ஆமா, அது போயிருச்சுங்க. அது பால் கண்ணி. இது செங்கண்ணி. சரி, ஒரு அது கம்மி யாருக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு 100 ரூபாய் குறைச்சு 1700 ரூபாய் கொடுத்தலாம். சரி, ஓகே ஓகே. அப்படியே வேற எந்த காட்டுங்க. இன்னும் மதுரையில இன்னொரு கடை இருக்க மாட்டேங்க? ஏதுண்ணா? இன்னொரு குட்டி அது கொடுத்த 2 தான ஒரே தானங்க. சரி, அந்த செவலை எடுங்க. செவலை எடுங்க. அது என்ன ரேட் வரும்னு கேட்போம். இந்த செவலை ரொம்ப நேரம் ரொம்ப பேர் வந்து கேட்டு போனாங்க. சரி சரி. நல்லா நீட்டு போக
நல்லா நீட்டு போக இருக்கிறதுனால ஒரு ஐயா வந்து போராடிட்டே இருந்தாரு. கடாய் போட்டு தானே ஒரு 60 கிலோ வரணும்னா ஒரு 1.5 வருஷம் வளர்த்தோம்னா ஒரு 60 கிலோ வரும். 1.5 வருஷம் வளர்த்தா ஒரு 60 கிலோ வரைக்கும் வளரும். ஆமாண்ணா. அந்த அளவுக்கு நல்ல தரமான கடாய்ண்ணா. ஓகே, மேய்ச்சலுக்கு வந்துருச்சுங்க. ஆமாண்ணா. சரி ஓகே நல்லா மேய்ச்சல் எடுக்குது. இருந்தாலும் பால் ஒரு 15 நாளைக்கு போடணும். ஒரு 15 நாளைக்கு பால் போட்டா போதும். பால் எப்படி காய்ச்சணுங்களா? ஆனா கறந்தோடனே அப்படியே காட்டிடணும். சரிங்க, எந்த மாதிரி குட்டிக்கு எப்படி பால் காட்டலாம்? இப்ப நம்ம எல்லா குட்டியுமே இருக்கு. ஆமாண்ணா. நம்ம குட்டி வாங்கிட்டு போறவங்க கிட்ட எல்லாமே சொல்லுவீங்களா? சொல்லி தானே கொடுப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இது 1 மாசம் குட்டிங்கிறீங்க. ஒரு 15 நாள் குட்டிகளை எப்படி பால் காட்டும்? 15 நாள் குட்டிகளை கொஞ்சம் நம்ம பக்குவமா தானே பால் காட்டணும். எவ்வளவு மில்லி வரைக்கும் பால் காட்டலாம்? 100 மில்லி காட்டலாம். 100 மில்லி காலையில சாயங்காலமா? ஆமா, குழந்தைகள் காட்டுறாங்க பாத்தீங்க டப்பா, 100 மில்லி டப்பா. ஒரு டப்பானா இதுக்குன்னா ஒரு 1.5 டப்பா. இப்ப குட்டியில நம்ம எப்படி எந்த மாதிரி இடத்துல கட்டி வைக்கணும், எந்த மாதிரி இடத்துல வச்சுக்கணும்? மண்ணில லெக்ல தானே கட்டி வைக்கணும். கீழே சாக்கு போட்டு இது மாதிரி லெக்ல கட்டி வைக்கணும். அந்த மாதிரி இடத்துல ஈரமும் இருக்க கூடாதுண்ணா. ஓகே சரி. இது ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாம்? ஃபைனல் ஒரு 3,200 கொடுத்தலாம்ண்ணா. 3,200 கொடுக்கலாம். அது கம்மி ஆகாது. 3 ரூபா வரையும் கேட்டாங்கண்ணா. 3 ரூபாய் கேட்டாங்க. 3,200 ரூபாய்க்கு நிக்குது. ஏன்னா அவருக்கு வேணும்லங்க. ஓகே அப்படியே வேற எந்த காட்டுங்க. இது என்னங்க சேலம் கருப்பா? மேய்ச்சல் தரம்ண்ணா. மேய்ச்சல் தரம். இது கெடா குட்டிங்களா? கெடாயிண்ணா. கெடா குட்டியா இருக்கு. ஓகே நல்லா சேலம் கருப்பு அதிகமா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்ப நானும் இங்க வந்து உங்க 4-5 வருஷமா பாக்குறேன். அதிகமா சேலம் கருப்பு தான். சேலம் இந்த பக்கம் இருக்கு, திண்டுக்கல் அந்த பக்கம் இருக்கு. அதிகமா ஏரியா பொறுத்தானா எல்லா ஏரியாவிலும் கிடைக்கும். இப்ப நான் கொடியாடு அங்க இருந்து கொண்டு வந்தா இங்க உற்பத்தி ஆச்சுன்னா இங்க கொடியாடு வந்துடும். ஓஹோ சரி. சேலம் கருப்புன்னா என்ன காரணம்? சேலத்துல அதிகமா உருவா அப்படியே கோயிலுக்கு வந்து அதிகமா வந்து கருப்பு குட்டி வாங்குவாங்க, அதனால சேலம் கருப்பு. அதுக்கு என்ன காரணமே தெரியலீங்க. சேலம் கருப்புனா என்னன்னு? சேலம் சைடு அதிகமா கிடைக்கும். ஓ, சேலம் சைடு அதிகமா கிடைக்கும் சேலம் கருப்பு. ஓகே சரி. இது எத்தனை நாள் குட்டி? நீங்க 1.5 மாசம் குட்டிங்களா? 1.5 மாசம் குட்டிங்கண்ணா. சரி மேய்ச்சல் தரத்துல வந்து பால் தேவையில்லை. பால் தேவையில்லை. என்ன ரேட் வருங்க? 4,200 ரூபாய் வருதுண்ணா. 4,200 வருது. அது கம்மி ஆகாது. 4 ரூபா கொடுத்தலாம். 4 ரூபா கொடுத்தலாம். ஒரு 3,700 3,800 மொத்தமா வாங்கினோம்னா அனுசரிச்சு கொடுக்கலாம். ஒரு குட்டி 2 குட்டி வாங்கினோம்னா ஒரு 200 ரூபாய் சேர்த்தானா போதும். சரி அப்படியே வேற எந்த காட்டுங்களா? அப்படி பாருங்க நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் வெயிலுக்கு அப்படியே உட்காந்துருச்சாடுங்க. இது நாட்டு ரக மாட்டிருக்கேன். ஆமாண்ணா, நாட்டு ரகம். இது மேய்ச்சல் பக்கத்துல இருக்கு. ஆமாண்ணா. சரி மேய்ச்சல் போயிருச்சாட்டுங்க. மேய்ச்சல் பக்கம் இது பால் தேவையில்லை. பால் தேவையில்லை. சரி இது என்ன ரேட் வருது? 3,700 வருதுண்ணா. 3,700. இப்ப எல்லா குட்டியுமே ரேட் சொல்லிடுறீங்க. ரேட் கன்ஃபார்ம் தானுங்க? நீங்க சொல்ற ரேட் ஏன்னா வீடியோல நீங்க அந்த ரேட் போட்டு விட்டுறீங்க. அப்படி இல்லைண்ணா, நம்ம வாரம் வீடியோ போடுறோம்ல, எடுத்து அடிச்சு பாருங்க. இந்த வாரத்தை ரேட்டுக்கு அதுக்கு வார ரேட்டுக்கு அடிச்சு பாருங்க. சரி டிஃபரெண்டா மாறும்ண்ணா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாட்டு வந்தா இன்னைக்கு ரேட் மாறி இருக்கு. அதான் மாறிடும்ண்ணா. அதனாலதான் வாரம் வீடியோ பாருங்க அப்படிங்கிற யாருங்க பாக்குறா? அதான் சரி ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாம்? 3,700 வருதுன்னா 3,500 கொடுத்தலாம். 3,700 வருது. 3,500 கொடுத்துடலாம். அது கம்மி ஆகாது. சரி இது எத்தனை நாள் குட்டி? நீங்க 1.5 மாசம் குட்டி. 1.5 மாசம் குட்டி. நல்லா நீட்டு போக வரக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே சரி ஓகே வேற எப்படி இந்த காட்டுங்க.